அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதர்ம கதைகள் தான். தலைப்பே சிறப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். திரைக்கதையில் அது என்னது அதர்ம கதைகள், 4 வகையான கதைகள் கொண்ட பழி வாங்குகிற ஒரு எண்ணத்தில் உருவாக்கப்பட்டது தான் இந்த கதை. அது பழி வாங்குகிற எண்ணங்கள் சரியாக தவறாங்கிறத விஷயத்தை அழகாக கொண்டு போயிருக்கிறாரு இயக்குனர் காமராஜர் தான். அதே போல் 4 கதைகளுமே 4 விதமாக இருந்தாலும், ஆனால் திரைக்கதையில் ஒரே விஷயமாக நமக்கு பார்வையில் உட்கார வச்சு பார்க்க வைக்கிதுன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட இந்த அதர்ம கதைகள் நிச்சயமாக பாராட்ட வேண்டிய ஒரு படமாக தான் இருக்கும். இந்த படத்துக்கு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த வாடகைத்தாய், அதுவும் ஒரு இளம்பெண், தான் ஏமாற்றப்படுற ஒரு விஷயம் உணரும்போது அதை பழி வாங்கிறதுக்காக எடுக்கிற முடிவும் சரி, அதே ஒரு தாயாக மாறும்போதும் சரி, கதையை ரசிக்க வைக்கிது. நான் அதர்ம கதைகள் இயக்குனர் டைரக்டர் காமராஜ் பேசுகிறேன். இப்போ நம்ம அதர்ம கதைகள் படம் அப்போ தான் முடிஞ்சு ஆடியன்ஸ்லாம் வந்தாங்க. எல்லோரும் ரொம்ப சூப்பரான ரெஸ்பான்ஸு. இது பழித வாங்குதலோட 4 வகையான கதையை நான் சொல்லியிருக்கேன். சமூகத்தில் நிறைய அதர்மங்களை பார்க்கும்போது நிறைய கோபம் இருந்துருக்கு. அந்த கோபத்தை படத்தில் கொண்டு வர நினச்சேன். ஒவ்வொரு விஷயமாக பண்ணோம்னா லேட் ஆகும். அதனால் இதை ஒரு ஆந்தாலஜியாக ஒரு 4 கதைகளாக இதில் ப்ளேஸ் பண்ணி அந்த 4 அதர்மங்களுக்கும் சாதாரண எளிய மனிதர்கள் எப்படி பழி வாங்குவாங்க அப்படிங்கிறத சொல்கிற விதமாக இந்த படத்தை நான் எடுத்துக்கிறேன். இந்த படம் சிறந்த பொழுதுபோக்கு படமாக இருக்கும். உங்களுக்கு சாங்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், கதையே இருக்கட்டும், ஆர்டிஸ்ட்டுகள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நீங்கள் தேட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேஜிங்காக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக தேட்டருக்கு பார்க்கணும். பிடிச்ச படமாக இருக்கும்.